ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எப்பவும் போல ஒரு சூப்பரான விளாக் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேர் ஆயில் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துருங்க. ஹேர் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை சூப்பராக சரியாயிடும். வேணும்னு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் காண்டாக்ட் நம்பர் பின் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றதையும் பின் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு கால் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளோட கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. காலையில் நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். லேட்டாக தூங்கினா லேட்டாக தானே எந்திரிச்சு ஆகணும், அப்படி ஆகிப்போச்சு இப்போ. ஸோ எந்திரிச்ச உடனே நேராக வந்து, ஆனால் அதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்கள்லாம் முடிச்சாச்சு, ப்ரஷ் பண்ணுறது இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா நேராக வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடை ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு அரிசி கழுவுன தண்ணி வந்து எப்போவுமே நான் தனியாக தான் வச்சுக்குவேன், அதை செடிக்கு ஊற்றிடுவேன். இது பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு சூப்பரான ரசம் நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு தான் புளி ஊற போட்டுட்டு தேங்காய் சில்லு எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்சது வந்து இப்படி எடுத்து வச்சுருவேன். அரை முடி அப்படியே இருக்குன்னா இப்படியே கிணத்துல போட்டு மூடியை போட்டு வச்சுருவேன். வச்சுட்டா அது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வச்சு ஒரு 4 நாள் ஆகுது, அந்த தேங்காய் அப்படியே தான் இருக்குது. நான் வந்து அரை முடிக்கு கொஞ்சோண்டு கம்மியாக தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தேங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா நிறைய பால் எடுக்கணும் அதில் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இன்னொரு ஜாரில், குட்டி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், அடுத்து ஒரு 7 பல் பூண்டு, கொஞ்சோண்டு பச்சை மிளகா, அது எல்லாத்தையும் போட்டுட்டேன். சின்ன பல் பூண்டு அதனால் 7 போட்டிருக்கேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போயே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ரெசிபின்னு சொல்லி. கண்டுபிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓகே, தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயை அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு, வெறும் கடுகு தான் நான் எப்போவுமே போடுவேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த உளுந்து போடுறதெல்லாம். ஸோ அதை மட்டும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா குழைய வதக்கிடணும். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே இது கூட போட்டு வதக்கிடலாம். இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயமோ மஞ்சள் பொடியும் போட்டு வதக்கிடுங்க. எல்லாம் வதக்கி முடிச்சதுக்கப்புறமா புளி ஊற வச்சோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அது நல்லா இப்படி கொதிச்சிருச்சு, அந்த வாடெல்லாம் போயிடுச்சு சரிங்களா. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் பால் ரசம் ரெடி. அதில் கொத்தமல்லியை போட்டு லைட்டாக அப்படியே பொங்க விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, கொதிக்கக்கூடாது ரொம்ப, லைட்டாக அப்படி நுரைச்சி வரும்போது எடுத்துடணும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பளம் தான் பொரிக்க போகிறேன். கலர் கலராக அப்பளம் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து பொரியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, எழுந்ததே இது லேட்டு, சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு சொந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சீக்கிரமாக முடிச்சாச்சு. தம்பி பாப்பா வேறு வீட்டில் இருக்காங்க இன்றைக்கி, அவங்களையும் சமாளிக்கணும், பிஸ்னஸும் சமாளிக்கணும், நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட்டு வரணும், வேலை நடக்குது அங்கே, அதையும் பார்க்கணும், பிள்ளைகளுக்கு தேவையானதையும் நம்ம செய்யணும். ஈவினிங் எங்கள் காரணியா குட்டி வந்து படத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து அதுக்குள்ளே வேலையை முடிக்கணும். அதனால தான் எல்லாமே பட்டு டும் அப்படின்னு வேலை பார்த்துட்ருக்கு. ஸோ சாப்பாடு ரெடி. இது வந்து நேற்று வச்ச வெண்டைக்காய் குழம்பு, அதுவும் ரெடி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பால் ரசம் அது ரெடி. இது பார்த்திங்கன்னா அப்பளம் ரெடி. என்ன போட்டு லஜக் மஜக் பஜக்குன்னு சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் அவசரத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து அவசரத்துக்கு இப்படி தான், ஏதாவது அப்பளம் தான் நம்மளுக்கு கை கொடுக்குற ஒரு பெரிய வள்ளலே. ஓகே, இப்போ நான் வச்ச இந்த அற்புதமான ரசத்தை சாப்பிட்டு விட்டு எப்படி இருக்குன்னு மகி சொல்லுவார். அங்கே ஒருத்தன் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்பளத்தை. என்ன வச்சு ஏய் இங்கேறா டேய், வரும்போது நீ என்னடா சொல்லிட்டு வந்த? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி எனக்கு வாக்குறுதி கொடுத்தியா இல்லையா? கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறா பட்டுக்குட்டி. வாயில் எல்லாம் லிப்ஸ்டிக்கு, சொந்த வீட்டுக்கு எது? நீ முருகர் என்ன சொல்லுவாரு சொல்லு, நான் செஞ்சு தரேன். அப்புறம் வேல் முருகா. அப்புறம் அவன் கண்ணு அங்கே போயிடுச்சு. ஆஹா, அவன் மட்டும் சட்டியோட வச்சிருக்காள் அப்பளத்தை. ஏன் அப்பளத்தை குட்டி கட்டுக்குட்டியா? கண்ணுக்குட்டிக்கு தான் கட்டுக்குட்டின்னு வந்துருச்சு. அங்கே வர நிஜமாக இந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து மெடிசன், ரொம்ப மெடிசன் மச்சான். இது வயிறு புண்ணு, வாய் புண்ணு, இது எல்லாத்தையும் சரி பண்ணது நல்லது. ஏ அப்பா எவ்வளவு கோபம். டெய்லி வந்து இது செஞ்சு சாப்பிட்டா ஏழையே நிற்காத, பிசின்னு போய்கிட்டாரு. டெய்லி இதை நம்ம செஞ்சு டெய்லி இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. வாங்க அவங்க சாப்பிட்றோம், அப்புறம் சொல்கிறாங்க.
ஏய் இங்கே பாரு சாய்குட்டி, அம்மா வச்ச ரசத்தை நீ ஏன் சாப்பிடல? இப்போ சொல்லு. டெய்லி இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான். ஏன்னா வயிறு ஃபுல்லாக ஆற்றுது. அல்சர் பேஷண்ட்டு இதை நிறைய சாப்பிடலாம். வாரத்தில் ஒரு 3 நாளாவது எடுத்துக்கலாம். ரசத்துக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா தேங்காய் பால் எந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. அதனால தான் இது லெமன் மட்டும் ஊற்றி கூட செய்யலாம், அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்கு பதில் லெமன். நீங்கள் புளி கடைகள்லாம் சிங்கத்தை பிடிச்சி கரைச்சிங்க. ஒரே காமெடியாக யூடியூப் ஆரம்பிச்சலன்னு சொல்கிறியாடா? சரி இங்கே பாரு, அம்மா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. உன்னுடைய காரமே இருக்காது தங்கப்புள்ள, ப்ளீஸ்மா. எல்லா அப்பளத்தையும் எடுக்கிற, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லு. சரி மேமுக்கு இந்த வீடியோ அனுப்பலாம். பூவா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்லு. காட்டலாமா? சாப்பிட்டு பார்க்கலையா? எனக்கு மகிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பே போதும். ஆனால் இவன் ரசம் கேட்பான்னு சொல்லி தான் நான் வச்சேன். ஆனால் இவன் என்னென்னா பாத்திரம் நிறைய அப்பளத்தை பார்த்துட்டான். இப்போ என்ன பண்ணுறான், சாப்பாட்டை ஒதுக்குறான். ஆனால் இவனை சாப்பிட வைக்காமல் விட மாட்டேன். சொந்த வீட்டில் போய் நான் ஜாலியாக விளையாடுவேனே. நீ பூவா சாப்பிட்டா தான் கூட்டிகிட்டு போவேன், இல்லைனா கூட்டிகிட்டு போக முடியாது. ஏய் நான் பேசுகிற பேச்சுக்கு பதில் சொல்டா. ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியலையே. ஓகே, இன்றைக்கி தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் அப்போ எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க கேட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காந்துருக்கோம். வீடு கட்ட ஆரம்பித்த டயத்தில் நம்ம வந்து நிறைய நேரம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம், போயிருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக நம்ம இங்கே வர்றது வந்து ஒரு டைம் கட் ஆகிடுச்சு. ஏன்னா வேலை அதிகமாக இருக்குது. நைட்டு 3 மணிக்கு தூங்குறோம், காலைல எழுந்துச்சு, அதுலேருந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால. சாய்தேவ் வந்து விநாயகர் செஞ்சு வீட்டில் கொண்டு வந்தாங்க வைக்கிறதுக்காக சாமி ரூமில். விநாயகர் செஞ்சு காட்டு. அது கீழே விழுந்து உடஞ்சி போச்சா, மறுபடியும் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்படி தண்ணியில் இப்போதான் மூக்கு வச்சிருக்கான், இதுக்கப்புறம் ஒன்று வச்சு ரெடி பண்ணிடுவான். சாய்தேவ் வந்து இதில் கிளேல செய்வோம் விநாயகர், பார்த்தா அமிபா மாதிரி இருக்கும். செப்பல் போடுங்க. ஓகே, நம்ம வீடு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வேலையெல்லாம் முடிய போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 நாளில் எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க, பூச்சி வேலை எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடும். ஆமாம் ஆமாம், இப்போயே நம்ம ஆஃபீஸ் தான் எல்லாத்தையும் கொண்டு வரலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் என்னன்னாக்க பூச்சி வேலையெல்லாம் நடக்குதா, இன்கேஸ் டஸ்ட்டு பறக்கும். நாங்களும் அவசரமாக நல்ல நாள் பார்த்து பாலை காய்ச்சி ஓகே இன்னும் 2-3 நாளில் இங்கே வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணது. அப்புறம் பார்த்தா பூச்சி வேலை நடக்குது. இந்த டஸ்ட் நம்ம வறுக்கிற ஐட்டம் மேலே வந்து ஏதாவது அது அந்த அளவுக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி தான் பூச்சி வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு முன்னாடிலாம். அவ்வளோதான், இப்போ அங்கே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இன்கேஸ் ஏதாவது நமக்கு தெரியாமல் வந்து விழுந்துச்சுன்னா அது என்ன பண்ண முடியாது, தப்பாகி போயிடும். அதனால இப்போ ஏதாவது பின்னாடி பூச்சி வேலை முடிஞ்சிச்சுனாக்கா நம்ம எடுத்துகிட்டு இங்கே தாராளமாக வந்துடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க. சொந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா மத்தியானம் நம்மளுக்கு சைட் டிஷ்ஷுக்கு வேணுமே, அதனால் 6 முட்டையை போட்டாச்சு. சாய்ப்பா பார்த்தீங்கன்னா வந்த உடனே ரச்சம்பூவா முட்டை அப்படின்ட்டான். ஓகே இறாம் அவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 முட்டையை வேக வச்சுட்டு எடுத்து உரிக்கலான்னு பார்க்குற, என்ன சூடு. வெளியில் போய் வந்தால் அங்கேயும் சூடு, உள்ளே உரிக்கிறான் பார்த்தா இங்கேயும் சூடு. இதே சூட்டோடு உரிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அவிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பைப்பில் இதை காமிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எப்போயாவது ஒரு நாள் இந்த மாதிரி உரிக்கலாம், நம்ம சூட்டுக்கு பயந்துக்கிட்டு அவசரத்துக்கு. எப்போவுமே இப்படி உரிச்சோம்னா நம்மளுக்கு தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்போயாவது ஒரு வாட்டி இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், அருமையான டிப்பு. ஸோ முட்டையை சூடு இல்லாமல் உரிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் உரிச்சிக்கலாம். இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம 2 கட் பண்ணிவிட்டு வறுக்க போகிறோம். தம்பிக்கு மட்டும் வறுக்காமல் அப்படியே கொடுத்துருவேன், ஏன்னா அவன் காரெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறான். பெரிய காரெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் மட்டும் மசாலா போட்டு சாப்பிட்றது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு டெய்லியுமே கால் பண்ணி பேசுகிறதுனால ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணும்போது மனசே கஷ்டமாக இருக்குது. என்னடா இது இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. பட் அவங்க என்னென்னா கல்யாணம் ஆகும்போது ரொம்ப சின்ன வயசு, மாமியார் வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் உங்களை படிக்க வைக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க வந்து ரொம்ப ஆசையாக ஓகே இவங்க படிக்க வைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. ஓகே கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலாம், அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா படிக்கவே வைக்கலையாம். ஏன்னா குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகிற, வீட்டை பார்த்துக்கோ, அடுத்து அதை பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ, நீ வந்து மாமியாரை பார்க்கணும், மாமனாரை பார்க்கணும், இந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடமையை அவங்க கையில் கொடுத்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்கள படிக்கவே விடலை. நான்லாம் படிச்சிருந்தேன்னா இன்றைக்கி பெரிய ஆளாக வந்திருப்பப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்றைக்குமே நம்மளுடைய திறமைக்கு வந்து எல்லாருமே மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஏன்னா வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்மளுடைய சொந்தக்காரவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சின்ன திறமை கூட நம்மளால் பெரிய அளவில் வந்து கொண்டு வர முடியும். இது வந்து யார் என்ன சொன்னால் என்ன,
அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க நம்மளை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து நிறைய அண்ணாஸ் பிரதர்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனைவியோட திறமையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் கை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த முட்டையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுடைய பால் ரசம் தான், தேங்காய் பால் ரசம் தான். இதோட நைட்டு தான் நம்ம சமைக்கணும். ஈவினிங் வேறு எங்கள் காரணியா குட்டி படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. சரி ஓகே, குழந்தைங்கள தேட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. அடுத்த vlogல நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.